ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் உமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைகளில் விரதம் எப்படி இருக்கிறது, இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வார விரதங்களிலே மிக மகத்துவம் வாய்ந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை விரதம் தான். இந்த வெள்ளிக்கிழமை விரதம் முருகப்பெருமான், லக்ஷ்மி தேவி, நவக்கிரகங்களில் ஒருவரான சுக்கிரன் ஆகியோரின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் இந்த வெள்ளிக்கிழமை விரதம். இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்த மூவரின் அருளை நம்ம ஒரு சேர ஒரே நாளில் பெற்றிடலாம். இப்போது இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதிகாலையிலே பூஜை ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அழகாக கோலங்கள் போட்டு பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வாசல்லையும் நல்லா அழகாக கோலம் போட்டு காவியில் கோலம் போடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிலைவாசலுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் சிகப்பு அதை மாதிரி கலந்து வச்சு விளக்கேற்றுங்க, ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும். வெள்ளிக்கிழமைகளில் போடுறது ரொம்ப விசேஷமானது. அதே டெய்லியும் போட்டாலுமே நல்லது. வெள்ளிக்கிழமைகளை மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க, வீடு முழுக்க போடுங்க. அதே மாதிரி வீடுகளில் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் கோவில்கள் போயிட்டு வர்றது நல்லது. முதல் பூஜை எப்பொழுதுமே நமக்கு துளசி பூஜையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். எப்போ நம்ம விளக்கேற்றினாலும் வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு வரணும். துளசி மாடம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விளக்கு துளசியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் 2 விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஏற்றுங்க. எப்போ நம்ம சாமி கும்பிட்டாலும் எப்பொழுதுமே வெளியிலேருந்து தான் சாமியை உள்ளே அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றணும். இப்போ நம்ம பூஜை முறையை ஆரம்பிச்சிடலாம். வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சமாவது நம்ம நெய் தீபம் ஏற்றுறது வீட்டுக்கு நல்லது. செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமி எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்க ஆசைப்படுவாங்க. அதனால் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விளக்குக்கும் நெய் தீபம் போடணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது ஒரு தீபம் நம்ம நெய் தீபமாக நம்ம மெயின் விளக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் மட்டும் நம்ம நெய் போட்டு ஒரு தீபமாக கூட ஏற்றலாம். ரொம்ப விசேஷமானது, அந்த மாதிரி ஏற்றுங்க. இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறது தான் விரதம். இல்லை நம்ம ஹெல்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் முடியாதவங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் கண்டிப்பாக விரதங்கிறது சாமி கும்பிடலாம். விரதம் அவங்களாம் இருக்கவே கூடாது. ஏதாவது பழம் பால் எடுத்துக்கிட்டு நம்ம விரத முறையை ஆரம்பிக்கலாம். மனதார வேண்டிக்கோங்க. இந்த விரதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இதை 11 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இதே மாதிரி இருக்கணும். யார் தொடர்ந்து 11 வாரம் இந்த விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிட்டும். இந்த விரதம் இருந்து நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. அதை பார்த்து தான் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நானுமே இந்த விரதம் இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வரேன். பிரசாதம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமானது. சக்கரை பொங்கல் அன்றைக்கி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நம்ம அவல், கற்கண்டு இதை கலந்து கூட நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிடலாம். வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் வச்சு படைக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அனுப்புங்க. 2 வெத்தலை, 2 பாக்கு, கொஞ்சமாக பூவு, மஞ்சள் குங்குமம் வச்சு கண்டிப்பாக வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வெள்ளிக்கிழமைகளில் யார் வந்தாலும் வெறுங்கையோடு கண்டிப்பாக அனுப்பாதீங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்கரநாமம் படிங்க. அதே மாதிரி கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள், பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் 5 ரூபாய் நாணயம் 108 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாணயங்களால் லக்ஷ்மி போற்றி சொல்லி 108 படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை நீங்கள் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலுமே செய்யலாம். ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு டைம் இல்லைன்னா 8 to 9 மணிக்கு வரைக்குமே டைம் நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமைகளில். அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியுதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது, காலையிலே கூட பண்ணிடலாம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமைகளை பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையே வீடை ரெடி பண்ணிக்கணும். மாப் போடுறதா இருக்கட்டும், வீடை தண்ணி ஊற்றி கழுவுறவங்களாக இருக்கட்டும், முதல் நாளே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ வியாழக்கிழமைகளில் நான் குபேர பூஜை செய்வேன் அப்படிங்கிறதால நான் புதன்கிழமைக்கே எல்லா வேலையுமே முடிச்சுக்குவேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது இதை மட்டும் நான் வியாழக்கிழமை வச்சுக்கிட்டு ஈவினிங் தான் நான் குபேர பூஜை செய்வேன். ஸோ அதனால் கரெக்டாக ஃபுல் டே ஒர்க் கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜை கண்டிப்பாக திரும்பவும் நான் லக்ஷ்மிக்கு 108 போற்றி சொல்லி மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லி அன்னைக்கு அந்த பூஜையும் நான் செஞ்சிடுவேன். நிலைவாசல் வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை செய்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. நம்மளுடைய குடும்ப
குடும்பம் வந்து செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். நீங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா. தேங்க்யூ.